பிரைஸ் காட். வெல்கம் டு டாட்டர் ஆஃப் ஜீசஸ் சேனல். நேற்று நம்ம ஆண்டவருடைய சோதனைகளை பற்றி பார்த்ததுல முதலாவது பிசாசு கொடுத்த சோதனை, அதாவது ஆண்டவர் பசியா இருந்தப்ப வந்து இந்த கல்லை அப்பமாக்கி புசிங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அதுக்கு ஆண்டவர் வசனத்தின் மூலமாக ஜெயிச்சாரு. ஸோ அது மூலமாக நம்ம கற்றுக்கிட்ட விஷயம், நம்ம ரொம்ப தேவையில் இருக்கிற நம்மளோட வீக்கான பாயிண்ட்டை பிடிச்சி நம்மளுக்கு அந்த நேரத்தில் நம்மளால் முடியாமல் இருக்கிற நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்து, இதை நான் உனக்கு தர்றேன், நீ ஆண்டவர் விட்டு வழி விலகிடு அப்படின்ற மாதிரி ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்காதபடிக்கு நம்ம காலை வலுவ செய்கிறதுக்கு அவன் ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறான் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை ஆண்டவர் எப்படி ஜெயிக்கணும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாருங்கிறதையும் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ ரெண்டாவது பிரச்சனை, அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ரெண்டாவது சோதனை அவன் வைக்கிறான் ஆண்டவர் முன்னாடி. அந்த சோதனையை அவர் எப்படி ஜெயிச்சாரு? ஸோ இதுதான் நம்ம ஸ்பிரிச்சுவலாக வரும்போது, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு வர்ற பிரச்சனைகள் இதெல்லாம். அதுக்கு அடுத்தும் ப்ராப்ளம்ஸ் வந்து வேறு மாதிரி ப்ராப்ளம் வரும். பட் என்ட்ரு ஆகும்போது நம்மளுக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணே தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம் நம்ம. ஆனால் ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் நம்மளுக்குள்ளே வரும்போது அவர் வந்து நம்மளுக்கு தெரிந்த புத்தியை கொடுக்குறாரு. அதே நேரத்தில் நம்ம ஆண்டவருக்குள்ளே ஒரே நாளில் யாருமே வந்து பிஹெச்டி லெவலுக்கு போக முடியாது இல்லையா? ஸோ ஆண்டவருக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டெவலப் ஆக தான் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறத நம்மளால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும், நம்ம பிசாசை எதிர்த்தும் நிற்க முடியும். ஸோ இப்போ மத்தேயுல இருக்கிற அந்த ரெண்டாவது காரியத்தை பார்ப்போம். மத்தேயு 4வது அதிகாரம் 5வது வசனம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, பரிசுத்த நகரம்ன்றது ஜெருசலேம் தேவாலயத்தில் கூட்டு போயிருக்கான். உப்பரிகைன்னு வந்து இங்கிலீஷ் பைபிளில் ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த டெம்பிள் அப்படின்னு போட்டிருக்கு. அது எவ்வளோ லெவலில் இருக்கும் அப்படின்ட்டு கூகுளில் போய் சர்ச் பண்ணோன்னா அது ஒரு 20 ஸ்டோரி பில்டிங் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது 20 மாடி கட்டிடத்தின் உச்சியில் அவரை போய் நிற்க வச்சிருக்கான். என்ன சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். சங்கீதம் 91வது அதிகாரத்தில் வர்ற வசனத்தை சொல்லி நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரை ரெண்டாவது முறையாக சோதனைக்காரன் சோதிக்கிறான். இப்போ ஆண்டவரோட சுச்சுவேஷனை கொஞ்சம் யோசிப்போம் நம்ம. ஆண்டவர் வந்து 40 நாள் இரவும் பகலும் சாப்பிடாம இருந்து அவர் வந்து மனுஷ உடம்புல தான் இருக்கிறாரு ஏசப்பா. ஸோ அவருக்கு டயர்ட்னஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்கள், ஆண்டவர் வந்து 40 நாள் வந்து இரவும் பகலும் வனாந்தரத்தில் தனிமையில் ஆண்டவர் கூட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை தொடங்கி ஹோலி ஸ்பிரிட்டோட அவர் இருக்கும்போது அந்த 40 டேஸ் முடிவில் அவரோட ஸ்பிரிச்சுவல் க்ரோத் வந்து எந்த லெவலில் இருந்திருக்கும். அதே நேரத்தில் அவரோட பாடி டைப், அவரோட சரீரத்தை வச்சு பார்த்தோன்னா ரொம்ப வீக்காக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்கள், சாப்பிடாம அவரை பசியாக இருந்தார் அப்படின்றதும் அதுக்கு முந்தின வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ ஆண்டவர் வந்து அப்போ பசியாக இருந்திருக்கு அவருக்கு. அந்த நேரத்தில் அவர் ஹையஸ்ட் பாயிண்டில் கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டி கீழே காமிச்சு நீங்கள் இங்கேருந்து குதிங்கன்னு சொல்கிறான். இந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பார்ப்போம். ஆண்டவர் இவ்வளோ நாள் சாப்பிடாம இருந்தப்போ அவரோட உடல் நிலைமை எப்படி இருந்திருக்கும்? அதுவும் மேலே கொண்டு போய் நிற்க வைக்கும் போது அவருக்கு கண்டிப்பாக தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கும் இல்லையா? ஸோ நம்ம வந்து இப்போ யோசிச்சு பார்ப்போம், நம்ம ஒரு மதியானம் டைமுக்கு சாப்பிடல, காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் சாப்பிடலனாலே ஒரு 3-4 மணிக்கு மேலே அந்த வெயிலில் போயிட்டு நம்மளை மேலே நிற்க வச்சாங்கன்னா அந்த வெயில் உஷ்ணத்துக்கும் மேலே பார்த்துட்டு கீழே குனிஞ்சோன்னா நம்மளுக்கு வந்து தலை சுற்றும். அதே நேரத்தில் 40 நாள் ஆண்டவர் சாப்பிடாம இருந்திருக்கும் போது அவரை நிற்க வச்சு கீழே பாருங்கன்னு சொல்கிறான். பார்த்து என்ன சொல்கிறான், கீழே குதிங்கன்னு சொல்கிறான். அப்போவே நம்மளுக்கு வந்து யோசிச்சு பார்த்தோன்னா கொஞ்சம் கிளார் ஆகிடும், நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கும். அந்த நேரத்தில் குதிங்கன்னு சொன்னால் இங்கேருந்து பார்க்கும்போது இது நிறையா பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி சுசைடல் தாட்ஸ் இதெல்லாம் வந்து பிசாசு சொல்லும் போது, உன்னால் இது முடியாதுல, நீ குதிச்சிரு, நீ வந்து போய் செத்துரு, உன்னால் வாழ முடியாது, இந்த மாதிரிலாம் மனுஷங்க காதுகளுக்குள்ளே, அதுவும் முக்கியமாக விசுவாசிகள் காதுகளுக்குள்ளேயே அவங்க ஒரு தோல்வியை சந்திக்கும் போது அவன் வந்து இந்த மாதிரி சோதிக்கிறான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சோதனை ஏசப்பாக்கே வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்த்தீங்களா? அந்த நிலைமையிலையும், அதாவது டு த கிரேட்டஸ்ட் பாயிண்ட்ல நிப்பாட்டி இங்கே வந்து குதிங்கன்னு சொல்கிறான் அவன். அந்த நிலைமையும் ஆண்டவர் வார்த்தையை கொண்டு அவனை ஜெயிக்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் கொடுக்குற பதில பாருங்க. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். இப்போ ரெண்டாவது விஷயம், சோதனை எப்படி வரும் தெரியுமா? நம்ம முதல்ல வர நம்ம வீக் பாயிண்டில் நம்மளை தொட்டு நம்ம அதுலேருந்து விடுதலை ஆகிட்டோம் அப்படின்னா இன்னொரு விதமாக அவன் ஒரு சோதனை கொண்டு வரான். அதான் என்னன்னா பயம்ன்ற ஒரு விஷயத்த நம்ம லைஃப்குள்ளே கொண்டு வர்றது. இந்த பயத்தினால வந்து ஆதியில் பார்க்குறோம், ஆதாமும் ஏவாளும் பழத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க வந்து தேவன் வர்ற சவுண்டை கேட்டு பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ ஆரம்பத்திலேயே வந்து பயத்தை கொண்டு வந்துட்டான் பிசாசு. இந்த பயங்கிறது தான் பெரிய ஆயுதம் பிசாசோட. இப்போ நிறைய பேர் வந்து பிசாசு பார்த்தா பயம், இருட்டு பார்த்தா பயம்,
ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அதிகாரம் கொடுத்துருக்காரு. ஆண்டவர் சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். ஆல்ரெடி வந்து ஆண்டவர் வந்து பிசாசை வெற்றி சிறந்துட்டாரு. அதுக்கேற்ற ஆண்டவர் வந்து பரிசுத்தமாக வாழ்ந்து நம்மளுக்கு அவனை மேற்கொள்கிற எல்லா அதிகாரங்களையும் கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனால் இந்த பயம்ன்ற ஒரு விஷயத்த எல்லாரோட லைஃப்லையும் அவன் கொண்டு வரான். எல்லாருக்கும் ஒரே விதமாக கொண்டு வர்றதில்ல. ஒரு சில பேருக்கு ஃப்யூச்சரை கொடுத்து ஒரு பயம் கொண்டு வர்றது, ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி இருட்டு அதை பற்றி பயம், சில பேருக்கு தோல்வி பயம், ஒரு தோல்வி ஆயிடுச்சு வாழ்க்கை எப்படி கொண்டு போகிறோன்ற பயம், சில பேருக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுலேருந்து ஒரு பயத்தை கொண்டு வந்து முதல்ல வந்து வீக்னஸில் கையை வச்சு அவங்கள விழத்தள்ளி அவங்கள பாவத்துக்குள்ளே விழத்தள்ளுறது, இல்லை அவங்க தேவையை சந்திக்கிற மாதிரி ஒரு ஒளியின் தூதன் வேஷத்தை கொண்டு வந்து அவங்கள விழத்தள்ள பார்க்குறான். ரெண்டாவது அவன் பண்ணுறது பயத்தை கொண்டு வர்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த பயத்தினால தான் எல்லாருமே இந்த சூசைன்ற ஒரு எண்ணமாக இருக்கட்டும், தோல்வியாக இருக்கட்டும், அவங்க இருதயத்துக்குள்ளே போய் அந்த பயத்தை யோசிச்சு ஒரு காரியங்கள் ஓவர் திங்க் பண்ணி அவங்க டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நடக்குது இல்லையா? மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். ஆண்டவர் நம்மளுக்கு பயத்தின் ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் அருளும் ஆவியை கொடுத்துருக்காரு. பலமா இருக்கணும். நம்மளோட பலவீனத்துல நம்மளுக்கு பலன் கொடுக்குற தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம புத்தி உள்ளவங்களாவும் நம்ம இருக்கணும். ஆண்டவர் வந்து இங்க புத்தியா அவர் ஒரு ரெப்ளை கொடுக்குறாரு. பிசாசு வசனத்தை வச்சு ஆண்டவரை கவுக்க பார்க்குறான். அப்போ வசனத்தின் மூலமாக கூட சில பேர் வந்து சில நேரத்தில் வந்து அவன் ஒரு ஆண்டவர் உங்ககிட்ட உங்கள் மனசுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஒரு விதமாக பேசியிருப்பாரு, ஒரு பாதையில் போகணும், இல்லை ஒரு விதத்தில் உன்னை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கிட்ட பேசியிருப்பாரு. ஆனால் வேற ஒரு மனுஷங்கள் மூலியமாக அவன் வந்து வேற ஒரு வசனத்தை கொடுத்து, அதாவது நம்மளுக்கு ஆண்டவர் சொன்ன பாதையை விட்டு நம்மளை வழி விலகிறதுக்காக அவன் ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கூட வரலாம். அது மட்டும் இல்லாமல் சில நேரம் அவங்களோட அதே மாதிரி வேற ஒருத்தவங்க பேசுறது உலக பிரகாரமாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம கிட்ட கிளியராக பேசியிருப்பாரு வேற ஒரு வசனம் மூலமா. இவங்க வந்து சொல்றது அது கான்ட்ரடிக்டரியா அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் உண்டாகும். இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட நம்ம லைஃப்ல நிறைய நேரத்தில் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே, இதனால தான் இந்த பிரச்சனை வருது, இது பிசாசு கொண்டு வர பிரச்சனைன்றதே நம்மளுக்கு பல நேரங்களில் தெரியாமல் இருக்கு. ஸோ அதனால நம்ம ஆண்டவருக்குள்ள நம்மளோட உறவை எவ்வளோக்கு எவ்வளோ பலப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால ஆண்டவருடைய வாய்ஸை கிளியராக கேட்க முடியும். தேவன் வசனம் நம்மளுக்கு என்ன வசனம் வச்சிருக்காரு, நம்ம கூட ஆவியானவர் என்ன பேசுறாரு, நம்மளை எந்த வழியில கொண்டு போறாருங்கிறத நம்மளால அறிஞ்சு கொள்ளவும் முடியும். உங்களோட லைஃப்ல எதை குறிச்சாவது பயங்கரமான பயத்தோட கலக்கத்தோட நீங்க இருப்பீங்களானா தேவனுடைய வார்த்தை சொல்லுது, பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், உலகத்தின் சகல முடிவு பரியந்தம் நான் உங்களோட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஸோ கடைசி வரைக்கும் ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு. பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அவர் சகல சத்தியத்திற்கும் நம்மளை கண்டித்து உணர்த்தி நடத்துகிற தேவனா இருக்கிறாரு. ஸோ ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவரா இருக்கிறாரு. உங்களுக்கு பயமோ கலக்கமோ உண்டானா அது பிசாசினுடைய ஆயுதம்ன்றது. லூக்கா 10வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆண்டவர் இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவின் சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அவை ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஸோ அந்த அதிகாரத்தை நம்ம கையில எடுத்து ஆண்டவருக்குள்ள நம்ம உறவை பலப்படுத்தி கொண்டு அந்த அதிகாரத்தை நம்ம கையில எடுத்து அவனுக்கு எதிர்த்து நின்று நம்ம எதிர்த்து நிற்கும் போது நம்மளால ஜெயிக்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சொல்லியிருந்தேன், என்னோட கனவில் எனக்கு ஆவிக்குரிய யுத்தம் ஒன்று வந்தது, ஆவியோட நான் போராடினேன் அப்படின்னு நான் சொன்னப்போ கூட அதுலேயும் என்னை வந்து நயங்காட்டி என்னோட வழியை மாற்றுறதுக்கு தான் அவன் பார்த்தான். என்கிட்ட வந்துரு அப்படின்ற மாதிரி தான் சொன்னான். பயம் கொடுத்தனா நீ இங்கே இருக்கிறனால தான் உனக்கு பிரச்சனை, நீ என் பக்கம் வந்துருன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறையா ட்ராப் அவன் வச்சுருந்துருக்கலாம். நிறையா ட்ராப்பில் இருந்து ஆண்டவர் நம்மளை தூக்கி கொண்டு நம்மளை சுமந்து கொண்டு அதை தாண்டி போக பண்ணிட்டாரு. ஸோ அதே மாதிரி இனிமேலும் பண்ணுவார். நீங்கள் சோதனைக்குள்ளே இருந்தீங்கனாலும் ஆண்டவரை மட்டும் விட்டுறாதீங்க, இருக பற்றி கொள்ளுங்க. ஆண்டவரோட கிருபை வந்து அவரை நம்புகிறவங்களை சூழ்ந்து கொள்ளுமா. ஸோ தாவீது ராஜாக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் அவரை கைவிடவே இல்லை. அவரை வந்து ராஜாவை ஆக்கணும்னு நினச்சதை ஆண்டவர் செஞ்சு தீர்னாரு. அவரை வந்து காரணம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் பகைச்சாங்க. அதே மாதிரி கூட உங்களை வந்து பிசாசு உங்களை சுற்றி இருக்கிறவங்களை தூண்டி விட்டு உங்களை பகைக்க உங்களை விரோதிக்க வைக்கலாம். ஆனா தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்க பட்சத்துல இருக்கும்போது உங்களுக்கு விரோதமா எதிர்த்து நிற்கிறவன் யாரும் இல்லை. ஸோ கரெக்டான இருபுறம் கற்குள்ள பட்டயமாகிய வேத வசனத்தை எடுத்து அவனை ஜெயிங்க. ஆண்டவர் கொடுத்திருக்க அதிகாரத்தையும் வேத வசனத்தையும் கொண்டு அவனை சாத்தான மேற்கொள்ளுங்க. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஸோ பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு சில இடங்கள்ல மட்டும் நம்ம வந்து என்ன செய்யணும்னா பாவத்தை விட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அந்த இடத்துல வந்து அவனுக்கு எதிர்த்து நின்று நம்மளால சண்டை போட
இருக்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல அவனை விட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லுது. அதை குறித்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதாவது ஆண்டவருக்கு வந்த 3வது சோதனை. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது அவன் பயத்தை கொண்டு வர்றானோ, நம்மளுக்கு சுசைடல் தாட்ஸை கொண்டு வரானோ, நம்மளை வந்து ஆண்டவருடைய வார்த்தை விட்டு வழி விலகி ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிற ரூட்டை விட்டு வேறு ரூட்டை எடுக்க சொல்கிறான்னா we have to be very very careful. அது சோதனைக்காரன் நம்மளை சோதிக்கிறதுக்காக வைக்கிற ஒரு கண்ணின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆண்டவர் தான் நம்மளோட கால்களை மான் கால்களை போல ஆக்கி நம்மளை உயர் ஸ்தலங்களில் நம்மளை நிறுத்துவாராக. கர்த்தர் இந்த மெசேஜ் கேட்குறவங்க எல்லாரையும் தேற்றி ஆற்றி உங்களை பலப்படுத்துவாராக.